வெல்கம் டு ரெசிபீஸ் இன் மை வே. இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் முட்டை பிரியாணி தான் செய்ய போகிறோம். எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இந்த பிரியாணியை எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் வாங்க. 2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாம். பாஸ்மதி அரிசிக்கு பதிலாக சீரக சம்பா அரிசியிலையும் செய்யலாம், சாதாரண சாப்பாட்டு அரிசியிலையும் செய்யலாம். இதை நல்லா அலசிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். மிக்சி ஜாரில் சின்னதாக 4 துண்டு பட்டை, 3 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 6 வரமிளகாய், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் கசகசா, இது ஆப்ஷனல் தான், 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய். முதல்ல இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்து அதுக்கு பிறகு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வாணலியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து பிரட்டிடலாம். ஆறு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டையை கத்தியால் ஒரு 4-5 இடத்துல கீறி விட்டுக்கலாம். அளவான தீயிலேயே ஒரு 2 நிமிஷம் இதை பிரட்டி விட்டுடலாம். ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ண பிறகு இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய், சின்னதாக 2 பிரியாணி இலை, 150 கிராம் அளவுக்கு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்கினது. வெங்காயத்தை பொன்னிறமாக வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. மீடியம் சைஸில் 2 நாட்டு தக்காளியை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டு மசிகிற அளவுக்கு வதக்கிடலாம். தக்காளி மசிகிற அளவுக்கு வதங்கிருச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போன பிறகு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை ஊற்றி ஒரு 2 நிமிஷம் கலந்து விடணும். இந்த மாதிரி எண்ணெய் தெளிஞ்சு மேலே வர்ற அளவுக்கு ஃப்ரை பண்ணணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை நறுக்கி வச்சுருக்கேன். இதை போட்டுடலாம். அதில் பாதி அளவுக்கு மல்லி இலை. ஒரு நிமிஷம் இதை ஃப்ரை பண்ணி விட்டுறலாம். ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலாவையும் சேர்த்து கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து ஒரு 30 செகண்ட் கலந்து விடணும். இப்போ இதில் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 கப் அரிசி எடுத்திருந்தேன், அதுக்கு 4 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சில அரிசிக்கு 1/2 கப் அளவு தண்ணி இருந்தாலே சரியாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 4 டீஸ்பூன் கல் உப்பு சேர்க்கிறேன். இது சரியாக இருக்கும். உப்பு சேர்த்து கலந்து விட்ட பிறகு நம்ம ஊற வச்சிருந்த அரிசியை சேர்த்துடலாம். அரிசி சேர்த்து கலந்து விட்ட பிறகு நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டையை மேலே வச்சிடலாம். இப்போ குக்கரை மூடி அளவான தீயில 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம்.
2 விசில் வந்து ப்ரெஷர் அடங்கிருச்சு. இப்போ திறந்துடலாம். இதில் பொடியாக நறுக்கின புதினா இலையை தூவி கலந்து விட்டு பரிமாறிடலாம். அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த முட்டை பிரியாணியை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.